ஏன் வந்து நம்ம கீழேருந்து ஊற்றிட்டு வரோம் அப்படின்னோம்னா உடம்புடைய சூடு பூரா புலன்கள் வழியாக வெளியேறும். பச்சை தண்ணியை நம்ம டைரெக்டாக தலையில் ஊற்றும்போது என்னாங்கன்னா அந்த ஹீட்டு போய் உடம்பை டேமேஜ் பண்ணி விட்டுரும். அந்த உஷ்ணம் வந்து வெளியேறதுக்கு வழி இல்லாமல் பண்ணிடும். ஸோ அதனால் நாம் வந்து எப்பயுமே வந்து கீழேருந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு வாங்க. அந்த புலன்கள் எல்லாம் சோப்பெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் தலைக்கு வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிக்க. அது வந்து குளியல் முறையில் சரியான ஒரு முறை. அடுத்ததுங்க, ஆகாயம் அப்படிங்கிற பிராணன் எப்படி போகுதுங்க இந்த உடம்புக்கு? ஆகாய பிராணன், ஈத்தர் ஆகாயம்னு சொல்கிறோம்லங்க மேடம். இந்த பிராணன் உடம்புக்குள்ளே எப்படி போகுதுங்க? நிலத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து ஆகாயம், அதாவது ஈத்தர். காது கேட்குது பார்த்தீங்களா? அதாவது ஸ்பேஸ், வெட்டை வெளின்னு அர்த்தம், கேப்பு. வெட்ட வலி குறைஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமாங்க மேடம்? முழங்கால் வலி, மூட்டு வலி வரும். ரெண்டாவது பைத்தியம் பிடிக்கும், டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப மனம் சார்ந்த பிரச்சனை, அதாவது புத்தி மனம் சார்ந்த பிரச்சனை வரும். ஒன்றும் இல்லைங்க மேடம். முதல் விஷயம், நம்ம மற்றதெல்லாம் நிறைய இருக்குதுங்க, இருந்தாலும் இயற்கையாக கொடுத்த, இறைவனை கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகாய பிராணன் தூக்கத்தின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் தூங்காமல் இருந்து பாருங்கள், கை காலெலாம் குடையுதாங்க மேடம், முழங்கால் மூட்டுலாம் வருது, நீங்களே உணர்ந்துருக்கீங்களா? அப்போ ஸ்பேஸ், இடைவேளை குறைஞ்சிச்சு அப்படின்னா முழங்கால் மூட்டு வலி வரும். ஸோ தயவு செய்து தூங்கிடுங்க, அல்லது 7 மணி நேரம் படுத்துருங்க, கண்ணை மூடி படுத்துங்க. அப்புறம் ஆகாய பிராணம் எப்பப்பெல்லாம் கிடைக்குன்னா, ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஆகாய பிராணம் தியானம் பண்ணும் பொழுது கிடைக்கும், தியானம் பண்ணும்போது கிடைக்கும். பசியாக இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பசி இருக்கிற அந்த கேப்பில் கிடைக்கும். மூச்சு பயிற்சிகள் செஞ்சாலும் ஆகாய பிராணன் கிடைக்கும். மூச்சு பயிற்சிகள் செய்யும்போது அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆகாய பிராணன் கிடைக்கும். தியானம் பண்ணும்போது கிடைக்கும், ஃபாஸ்டிங் இருக்கும்போது கிடைக்கும், குறிப்பாக தூங்கும் பொழுது கிடைக்கும். தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாச்சாங்க.